ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னையோட வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஓப்பனிங்லேயும் ஒரு பார்ட்டி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதில் நம்ம ஷென் வந்து உட்காந்து என்னடா பார்ட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. என்ன கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ ஏன் இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க. எங்கள் பக்கத்தில் ஒரு சீனியர் உட்காந்துட்டு இப்படியே அப்படியே ஃப்ளோட் பண்ணுற மாதிரியே பார்த்துட்ருக்கான். ஸோ இவன் வேறு என்ன இப்படி பார்த்துட்ருக்கான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கெல்லாம் வேறு செட் ஆக மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சரி, ஓகே, நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் ஷென், நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி அவன் ஃப்ரெண்டு வந்து என் பேர் ஏஜின், நானும் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதேமாதிரி எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, ஓகே, போதும் இன்ட்ரடியூஸ் பண்ணது, நம்ம பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா, ஸோ என்ஜாய் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, ஓகே, இவங்க சீனியர் ஜூனியர் டிஃப்ரென்ஸ் பார்க்காம எல்லோரும் அப்படியே கேஷுவலாக ரொம்ப ஜோவியலாக ஃபன்னாக இருக்காங்களே, இந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது, நம்மளால் நம்ம கேரக்டருக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எம்பாரசிங்காக அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்போம் சைலண்ட்டாக. ஸோ உடனே அந்த சீனியர் வந்து இவங்ககிட்ட விட்டு போட ஆரம்பிச்சிருவான். ஸோ நீ தானே இந்த ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தவன் மார்க்கெட்டிங் கிளாஸ் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம் நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, ஓகே, நாளைக்கு வேணால் நம்ம 2 பேரும் கிளாஸ் முடிஞ்சோடனே லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே சொல்லிவிடுவான். இதை வேறு நம்ம லோகன் வந்து பார்த்து செம்ம கடுப்பில் உட்காந்து அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு இவன் ரொம்ப பொசசிவாக அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பான் அவனை. ஸோ அவனை வந்து விடாமல் பிட்டு மேலே பிட்டு போட்டுக்கிட்டே இருப்பான். சரி, ஓகே, உன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பான். இவனும் வந்து ஓகே, இருந்தாங்க என் ஃபோன், உங்கள் நம்பரை நீங்களே அதில் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. அவனும் வந்து ஃபோனை வாங்கிட்டு லாக் ஆகிருக்கிறத பார்த்தோடனே பட்டுன்னு அவனை என்ன பண்ணுவான், கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துருவான். கையை பிடிச்சி இழுத்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வந்து எடுப்பான். அவனும் அதே மாதிரி லாக்கை எடுத்துகிட்டு நம்பரை ஷேரும் பண்ணிவிடுவான். ஷேர் பண்ணிட்டு ஓகே ஃபைன், நம்ம எல்லோரும் சரி, ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா, ஷென் உங்கள்கிட்டருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கேமை ரேண்டம் கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்டைல்லே நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷென்னு எல்லோரும் அப்படியே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணோடனே இவளுக்கும் அப்படியே பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி பூஸ்ட் ஆன மாதிரி ஆகிட்டு இவளும் வந்து ரொம்ப ஆக்டிவாக அப்படியே சரி, ஓகே, நான் டம்ளிங்னு ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேண்டம் கேமை ஸ்டார்ட் பண்ணுறான். சரி, இவளும் வந்து டம்ளிங் சொல்லிட்டு இந்த கேமோட ரூல் என்னென்னா, இப்போ சொன்ன ஒரு விஷயம் சொல்கிறான்னா அது எல்லோரும் பண்ணணும். யார் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட். அதேமாதிரி இவ்வளோ சொல்கிறா. அதேமாதிரி ஒரு சீனியர் வந்து மிஸ் பண்ணிடுறான். அவனுக்கு எல்லோரும் இழுத்து போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. ஸோ திருப்பி அகெயின் அந்த கேம் அப்படியே விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ ஒன்றா சொல்கிறா. எல்லோரும் அதை பண்ணுறாங்க, செய்கிறாங்க. ஸோ இவ்வளோ வந்து கேமில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு அப்படியே குழந்த மாதிரி அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிடும். உடனே எல்லோரும் பார்த்துட்டு என்ன இது குழந்த மாதிரி இப்படி ரொம்ப எக்ஸைட் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேமில் எக்ஸைட் ஆகுது, ட்ரெஸ்ஸு விலகுது, அப்படியே மிஸ் பண்ணிடுறான். ஸோ அவளோட இன்னர்லாம் தெரியுது. இதை வேறு அந்த சீனியர் வந்து அடித்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ இவளும் வந்து அந்த ட்ரெஸ்ஸு விலகுதை பார்த்துட்டு அப்படியே இழுத்து விடும்போது கரெக்டாக இவன் பார்க்குறதையும் பார்த்துட்டு என்ன இவன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான், ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அவனும் வந்து இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி, ஓகே அப்படின்னு பார்த்தா நம்ம தோஹானும் வந்து இவன் ஃப்ளோட் பண்ணுறதை பார்த்துட்டு ஓகே, நீ எப்போ வீட்டுக்கு கிளம்பணும் ஷென் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை, நான் வந்து கூட தான் கிளம்புவேன், அவன் எப்போ கிளம்புறானோ அப்போ தான் நானும் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு அவனும் வந்து ஓகே, நானும் கூட வரேன், டாக்ஸி ஃபேரை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஓகே, நானும் வந்து லாஸ்ட்டு சப்வேக்கு முன்னாடி தான் இறங்குவேன், ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் பட் ஆனால் சீனியர் இவன் வேறு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி, ஓகே, நீ எப்படி இவ்வளோ சூப்பராக கேம் விளாட்ற, இதுக்கு முன்னாடி ஸ்கூல்லேயே இதெல்லாம் விளையாடிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மொக்க கேமு கூட அப்படியே பெரிய கேம் மாதிரி ஏதோ கேட்பான். அதுக்கு இவனும் வந்து என்ன இவன் இவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். சரி, இல்லை, நான் இது வந்து யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன், யூடியூப்பில் பார்த்து தான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ இவ்வளோ நல்லா விளையாட ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே அது என்னது யூடியூப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பக்கத்தில் வந்து நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே பட்டுன்னு கையை பிடிச்சிருவான். கையை பிடிச்சிட்டு ஓகே, நீ என்ன என் கூட வரியா, நம்ம வேணா போகலாமா எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே இவன் வந்து நம்ம இத்தனை ஃப்ரெஷர்ஸ் இருந்தோம், நம்ம கிட்ட மட்டும் இவர் இவ்வளோ கேரிங்காக இருக்கார், பரவாயில்லையே
அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாள். பத்தாததுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பையன் என்னை பிடிக்கிறான், அவனோட மாய்ஸ்சரைசர் ஸ்கின்னும் அவனோட ஹாட்டான பிளட்டும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருப்பாள். பார்த்தாச்சே வந்து இதை பார்த்துருவா. பார்த்துட்டு ஏதோ தப்பாக போதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷென்னை ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஷென், உனக்கு வேறு டைம் ஆகுதே, நீ வீட்டுக்கு போகணும்ல, உன் பேரண்ட்ஸ் வேறு தேடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஆமாம் ஆமாம் இல்லை, என்னை வேறு என் பேரண்ட்ஸ் தேடுவாங்க, என்னால் உங்கள் கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாள். இவனும் அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்னது சீக்கிரமாக போகணுமா, 10 மணி தானே ஆகுது, இதில் என்ன இருக்குது, நீ என்னதோ சீக்கிரமாக போகணும்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை இல்லை, என் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நான் லேட்டாக போனால் பயங்கரமாக திட்டுவாங்க, ஸோ நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, நீ ஏன் யோசிச்சு பார்க்கக்கூடாது, நான் என் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்குறான். உடனே அதுக்கு தோகானும் பயங்கர டென்ஷன் ஆகி, சரி சீனியர் ஊற்று வந்து போதும், நம்ம வேணால் இந்த கேமை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேமா, என்னடா கேமு, உனக்கு என்ன கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு நடுவில் சும்மா கேட்டே இருக்கானுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கேட்குறான். உடனே மற்ற சீனியர்ஸும், ஆமாம்மா இப்போ தோகானோட வந்தான், ஸோ வா தோகான் சேரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேரப் பண்ணுறாங்க. அவனும் வந்து ஓகே இது என்னோட ரேண்டம் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டைல் ஆஃப் ரேண்டம் கேமை வந்து அவன் எல்லாரையும் ப்ளே பண்ண வைக்கிறான். ஸோ ப்ளே பண்ணிவிட்டு எல்லாரையும் அப்படி கை தூக்க சொல்லிவிட்டு, ஓகே நான் சொல்ல ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே அந்த சீனியரை டார்கெட் பண்ணுறதுக்காக, நீ அவளுக்கு ஸ்கெட்சு போடுறேன், நான் இருறா உனக்கு ஸ்கெட்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சீனியர்ஸ் எல்லோரும் ஒரு விரலை மடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் மற்றவங்களும் வந்து, ஏய் ஆமாம் இப்போ யாரடா டார்கெட் பண்ணுறீங்க சொல்லிவிடுங்க, அவங்களே டார்கெட் பண்ணி வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ்லாம் ஒரு பிளான் பண்ணுறானுங்க. சரி ஓகே சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சீனியர் என்ன சொல்கிறான், ஓகே ஷென் நீங்கள் வந்து ஒரு விரலை மடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேரெக்டாக ஷென்னையே டார்கெட் பண்ணான். அதுலேயே மற்ற சீனியர்ஸும் புரிஞ்சுட்டாங்க, ஓகே ஷென் தான் எனக்கு டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நெக்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் ஸ்கர்ட் போட்டிருக்கீங்களோ அவங்களாம் ஒரு விரலை மடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஷென்னும் திருப்பி ஸ்கர்ட் போட்டிருந்தாலும் ஒரு விரலை மடக்கிறான். அதேமாதிரி யாரெல்லாம் 180 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருக்கீங்களோ அவங்களாம் கையை மடக்குங்க அப்படின்றான். ஸோ அதேமாதிரி திருப்பி ஷென்னே வந்து கையை மடக்கிறான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதில் இவன் விரல் மட்டும் அப்படியே மடக்கிட்டே இருக்கான். கடைசியாக ஒரே ஒரு விரல் தான் இருக்குது. ஐயோ நம்ம தான் டார்கெட் போலியே, நம்ம தான் மவுத்து வச்சு அந்த லவ் ஷாட்டு பண்ணோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இதை வேறு நம்ம தோஹான் வந்து பார்த்துட்டு, சரி ஓகே இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யாரெல்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்களோ நீங்கள் எல்லாம் விரலை மடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணுறான் சீனியர்ஸோட ஸ்கெட்சை. ஸோ அப்படி டார்கெட் பண்ண உடனே அந்த சீனியர் பொண்ணே வந்து, ஏய் நீ தான் ஹேண்ட்ஸமாக இருக்குல்ல கையை மடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை அப்படியே மடக்கி விட்டுறான். இவனும் வந்து அடி பாவி என் கையை மடக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா நானும் ஹேண்ட்ஸம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே மற்ற சீனியர்ஸும் வந்து, டே நீ எல்லாம் ஹேண்ட்ஸமாடா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரியே கேட்டுருக்காங்க. சரி ஓகே நானும் ஹேண்ட்ஸம் தான் சொல்லிட்டு எல்லா சீனியர்ஸும் அப்படியே அவங்களோட விரலையும் மடக்கி விட்டுறானுங்க. ஸோ மடக்கிட்டு தோஹன் வந்து உடனே சொல்கிறான், சரி ஓகே விரல் நீங்கள் தான் கடைசியாக மடக்குனீங்க, இப்போ என்ன ட்ரிங்கு மவுத் வச்சு தானே ஷேர் பண்ணோம், அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ஒரு சீனியர் வந்து, ஏய் அதெல்லாம் கேர்ள்ஸுக்கு மட்டும் தான்டா, பசங்களும் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்கிறான். இல்லை அது தானே கேமுன்னு சொன்னீங்க, நான் ரெடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஏஞ்சி நிற்கிறான். உடனே இவன் தான் கடைசியாக கையை மடக்குறதுனால, என்னது நான் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறான். உடனே ஏஞ்செடி என்ன பண்ணுறதுன்னு தெரியுதா உனக்கு, பைத்தியமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டுற மாதிரியே பேசுகிறான். உடனே அதுக்கு தோகானும் வந்து, ஆமாம் பைத்தியம் தான் நான், இப்போ பார்க்க தானே போகிறேன் நான் எவ்வளோ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வீரை வந்து அப்படியே ஃபுல் ஷாட்டாக குடிச்சிட்டு வாடா அடி, இப்போ மவுத் தானே உனக்கு பாஸ் பண்ணோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே மவுத் வச்சு அந்த ட்ரிங்கை ஷேர் பண்ணுறதுக்கு. உடனே அவன் பயங்கரமாக டென்ஷனாகி பிடிச்சி தள்ளி விட்டுறான். டேய் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன், நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பிளான் பண்ணுறியா, நான் இங்கே வந்து இது வேறு ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த கேமே வந்து இனிஷியேட் பண்ணேன், ஆனால் நீ என்ன வேறு மாதிரி ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக எல்லாத்தையும் அடித்து உடச்சி பேசிடுறான். உடனே எல்லா பசங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக அப்படியே, இதுக்கு தான் நீ இதெல்லாம் இந்த கேமே கண்டக்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்ம ஷாக்காக இப்போ ஒரு மாதிரி கேவலமாக அவனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லோரும் உடனே கேவலமாக பார்க்குறாங்களே, நம்மளும் வேறு வளரிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆன உடனே இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதை வேறு வீடியோ எடுத்து அந்த கேர்ள்ஸ் 3 பேருமே உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ மோசமான ஒரு சீனியராக இருக்கான், கேவலமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இவ்வளோ வந்துச்சா நம்ம என்ன இவ்வளோ மோசமாக
நம்ம நினச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசிகிட்டே இருக்கான். ஸோ அந்த டைம் பார்த்து அந்த சீனியரும் வந்துடுறான். சேவும் வந்து வணக்கம் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நேற்று நடந்ததை வச்சு அப்படியே இன்டெரக்டாக அவனை கலாய்ச்சிட்டே இருக்கான். அவனும் வந்து குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கம்முன்னு கட்டிட்டு ஓடிடுறான். ஸோ அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே தோகானும் வரான். தோகான் ஒரு மாதிரி டயர்டாகவே வரான். ஸோ டயர்டாக வந்து ஷென் கிட்ட நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே அங்கே இருக்க கேர்ள்ஸும் வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு ஆட்டோகிராஃப் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பெரிய ஹீரோ மாதிரி வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வேற உடம்பு சரியில்லை, நேற்று அடித்தது ஹேங்கோவராகவே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஷென்னும் உனக்கு தான் அவ்வளோவா குடிக்கிற பழக்கமே இல்லையே, எதுக்கு தேவையில்லாமல் நேற்று அவ்வளோ குடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவனும் வந்து அதுக்கு ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இவனும் ஃப்ளாஷ்பேக்கு அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஸோ நேற்று இவன் ஸ்டெப்ஸில் போயிட்டுருக்கும் போது அந்த சீனியர்ஸ்லாம் நின்று அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு சீனியர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு வருஷம் ஒரே வேலை தான்டா, ஏதாவது ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணியிருப்பான், ஃப்ரெஷர் பொண்ணை, அதை வச்சு செஞ்சுருவான், நல்லா யூஸ் பண்ணிப்பான், இந்த வாட்டி ஷென்னை டார்கெட் பண்ணியிருக்கான், ஸோ கவலைப்படாத, நாளைக்கு நாங்களே ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லி கேட்டு அதுக்காக தான் நேற்று அந்த சீனியரை வந்து அவ்வளோ டார்கெட் பண்ணியிருப்பான். ஸோ அந்த மாதிரி அப்படியே ஓகே அதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிப்பான். இவனும் வந்து இவனை பார்த்து அப்படியே மாறி பார்த்துக்கிட்டே இருப்பான். உடனே எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி ஓகே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சுட்டு கம்முன்னு வந்துடுவான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கிளாஸை காட்டுறாங்க. கிளாஸில் வந்து இவனுக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், நான் ஏன் மற்றவங்கள பற்றி கவலைப்படுறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டே கிடையாது, நான் மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்னென்னு தான் இருப்பேன், ஆனால் நான் ஏன் இவளை பற்றி மட்டும் இவ்வளோ கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அவளே பார்த்துக்கிட்டே இருப்பான் ஷென்னியை. ஆனால் டக்குன்னு பார்த்தா அப்படியே நோட்டிஃபிகேஷன் வர சவுண்ட் கேட்டு இருக்கும். என்னடான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஜியோ ஃபோனில் வந்து அப்படியே மெசேஜாக வந்துக்கிட்டே இருக்கும். என்னடான்னு பார்த்தா அங்கே இருக்கிற பசங்க வந்து ஷென்னோட ஃபோட்டோ வந்து வச்சு இவள் செம்மையாக இருக்கா பாடுறா, எப்படி உட்காந்துட்டு இருக்கா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவளோட ஃபிகரை வந்து அப்படியே ஒரு மாதிரி கலாச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவள் பார்க்க செம்மையாக இருக்கா, எனக்கு இவ்வளோ யூஸ் பண்ண போல ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இவனுக்கு வந்து சமக்கம் வந்து ஒரு அடிப்பான். தூங்கிட்டு இருந்த ஜெயும் அப்படியே ஏஞ்சிட்டு உடனே அந்த ப்ரொஃபஸரும் என்னடா ஆச்சு, ஏதாவது டவுட்டா அப்படின்னு கேட்டோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ கிட்ட இங்கே பாரு சேட் பாக்ஸை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லைடா எனக்கு எதுவும் தெரியாது, நீ என்ன சேட் பாக்ஸில் இல்லையா, சேட் குரூப்பில் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே நானும் இருக்கேன் தான், பட் ஆனால் இவங்க ரொம்ப எல்லாம் மீறி போயிட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவங்ககிட்ட அப்படியே டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருப்பான். ஆமாண்டா ரொம்ப எல்லாம் மீறி தான் பேசிகிட்டு இருக்காங்க, யாரை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஷென்னை தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். ஆமாம் ரொம்ப எல்லாம் மீறாங்க. அப்போ டக்குன்னு பார்த்தா அங்கே ஏதோ கத்துற சவுண்டு கேட்கும். யாரான்னு பார்த்தா அப்படியே அந்த சேட்டை அவளும் பார்த்துருவான். பார்த்துட்டு ஏன் என்னாச்சு, என்ன டவுட்டு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லெக்சரும் கேட்பாரு. அவள் அதெல்லாம் பற்றி கவலைப்படும், ஸ்ட்ரெயிட்டாக அந்த பசங்கிட்டே போயிட்டு செம்ம கத்தின்னு இருப்பான். உடனே அது ஷின் கிட்ட ஃபோனை கொடுத்து பாரு என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. என்னாடி என்னை பற்றி தான் இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்களா, வாய்ப்பே இல்லை, ஏன் இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயங்கர வெக்ஸாகி அப்படியே நம்ம தோஹானியை அப்படியே பார்த்துட்டே இருப்பாள். இவன் என்ன இவனும் நம்மளே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து நான் என்ன இவளை ஏன் இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ ஒரு கிளாஸாக முடிஞ்சு வெளில போய் உட்காந்துட்ருப்பாங்க. உடனே நம்ம ஷேயும் வந்து இவனுங்கெல்லாம் போலீஸில் தாண்டி பிடிச்சி கொடுக்கணும், நீ எதுவும் கவலைப்படாது, இதை பற்றி ஓவராலும் திங்க் பண்ணாத, ஸோ விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். உடனே ஷென்னும் வந்து அப்படியே இமேஜினேஷன்லேயே இருப்பான். அவனுங்க போயிட்டு ஏதோ செம்மையாக திட்டுற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிப்பான். உடனே ஷே வந்து இவளுக்காக பேசுகிற மாதிரியும் போட்டு அவனுங்களை போலன்னு பொழக்கிற மாதிரியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தப்பு பண்ணுவீங்களான்னு இழுத்து போட்டு செம்ம அடிக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பான் எல்லோரும் முன்னாடியும். பட் ஆனால் இது ஒரு இமேஜினேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் அது தெரிஞ்சு சரி இப்படிலாம் பண்ணியிருக்கணும் அவனுங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். உடனே ஷே வந்து இல்லை நான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரூம் போகிறேன், நீ இதெல்லாம் பற்றி ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவாள். இவளும் லாக்கர் ரூமில் வந்துட்டு இதே பற்றி தான் யோசிச்சுட்டே இருப்பான். நம்ம என்னடா தப்பு பண்ணோம், ஏன் இவங்களை நம்ம இவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பசங்களாம் அங்கே வருவானுங்க. வந்து இவளை பார்த்து அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு அப்படியே காசிப் மாதிரி பேசிட்டு வாழை மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே போயிடுவான். இவளும் வந்து நான் என்னடா பண்ண உங்களுக்கு, நான் தப்பே பண்ணலையா, ஆனால் நான் ஏன் இப்படி கூனி குறுகி போய் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியே அப்படி அழுதுகிட்டே இருப்பாள். கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து அங்கே ஜிஹோவும் தோஹானும் வந்துடுவாங்க. நான் உங்ககிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவளும் கண்ணை தொடச்சிட்டு என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவான். உடனே ஜியோவும் நீ எதுவும்
தப்பா எடுத்துக்காத. நாங்க அந்த விஷயத்த பத்தி எதுவும் பேச வரல. பத்தாததுக்கு நாங்க அந்த சேட்ல எதுவும் சேட்லாம் பண்ணல. நீ எங்கள எதுவும் தப்பா நெனைக்காத. நாங்க பாரு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் காட்டுறாங்க. நீங்க எதுவும் பேசல தான். அது எனக்கும் தெரியும். பேசாம இருக்கிறதும் ஒரு வித தப்பு தானே. ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆகுது. ஆனா நீங்க பசங்களா இருக்கீங்க. அந்த தப்ப தட்டி கேட்காம, அந்த கிரைமுக்கு துணை போடுற மாரி தானே நீங்க கம்முனு இருக்கிறதுக்கும் ஈக்குவலு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கு ஜீவாவும் கம்முனு இருந்துடுறான். தோஹானும் ரொம்ப குற்ற உணர்ச்சி, ஐயோ நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குற்ற உணர்ச்சியிலே அப்படியே கம்முன்னு நின்றுட்டுருக்கான். இவளும் வந்து கிளாஸ்க்குள்ள ஐயோ திருப்பி போகணுமா, அவனுங்கள திருப்பி ஃபேஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்கோடு நின்றுட்டுருக்கான். உடனே சேவும் வந்துட்டு, ஏய் இங்கே என்ன தனியாக நின்று என்ன ஃபீல் பண்ணிருக்க, உனக்கு வா உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க நோட்டீஸ் போர்டை காட்டுறான். நோட்டீஸ் போர்டில் பார்த்தா அந்த பசங்களை அப்படியே எல்லாருக்கும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பா. அவனுங்களோட சேட்டு, அவனுங்க பேர் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஏய் இதை வந்து மற்ற பொண்ணுங்க கூடயும் நான் பேசினேன். இதால் பாதிக்கப்பட்ட மற்ற பொண்ணுங்களும் எனக்கு இந்த சேட்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் நான் எடுத்து ஷேர் பண்ணி அவனுங்க பேர்லாம் மென்ஷன் பண்ணி அவனுங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவனுங்கள எல்லார் முன்னாடியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ நீ எதுவும் கவலைப்படாத. தோஹானும் எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ தோஹானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஏய் இதெல்லாம் நான் எழுதுறதுக்கு எனக்கு கையே உடஞ்சி போச்சுடி. நீ இதுக்கு மேலே எதுவும் கவலைப்படாத. இதுக்கு மேலே அந்த கேவலமானவனுங்க ஏதாவது பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ்கிட்டே போயிடலாம். நான் அதுதான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் டைமு. அவனுங்க ஏதாவது பண்ணட்டுமே, இருக்கு அவனுங்களுக்கு. இதுக்கு மேலே அவனுங்க உங்ககிட்டலாம் வரமாட்டாங்க. கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவன் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை.